வெல்கம் டு எஜுகேஷன் மேட் ஈஸி. இன்னைக்கு விஷன் ஐஏஎஸோட கரண்ட் அஃபேர்ஸில் ஜான் மந்தில் பாலிட்டியில் 5th கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். விசில் ப்ளோயிங். ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ் ஏன் ஃப்ளோ ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ரீசண்டாக நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு சஜஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. யாருக்கு அப்படின்னா ஃபார் கார்ப்பரேட் கம்பெனிஸ். எதுக்காக இந்த சஜஷன் அப்படின்னா இன் ஆர்டர் டு என்கரேஜ் விசில் ப்ளோயிங் மெக்கானிசம், அதாவது அவங்களோட கம்பெனியில் விசில் ப்ளோயிங் மெக்கானிசத்தை வந்து என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த பர்டிகுலர் விசில் ப்ளோவர்ஸ்க்கு அடிக்குவேட் சேஃப் கார்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து சொன்னார். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் நியூஸ் மூலமாக நம்ம விசில் ப்ளோயிங்னா என்ன, அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், விசில் ப்ளோயிங்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து படிச்சிருவோம். ஸோ விசில் ப்ளோயிங் இஸ் த ஆக்ட் ஆஃப் drawing attention to an authority figure or public to perceived wrongdoings, misconduct, corruption, fraud, unethical activity within public, private or தேர்ட் செக்டார் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோயிங் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் ஆக்ட். இது ஒரு விதமான ஆக்ட் இன் தட் சென்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கரப்ட் பர்சனை வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அந்த கரப்ட் பர்சன் அப்படிங்கிறவர் மே பி அன் அத்தாரிட்டி ஃபிகர். ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட ஒரு அத்தாரிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை நார்மல் பப்ளிக் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாகவும் இருக்கலாம். அண்ட் தென் எய்தர் அவங்க வந்து நிறைய ராங் டூயிங்ஸ் வந்து செஞ்சுருக்கலாம், நிறைய மிஸ்கண்டக்ட் வந்து அவங்க வந்து இன்வால்வ் ஆகிருக்கலாம், கரப்ஷன். அண்ட் தென் பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் தேர்ட் செக்டார் ஆர்கனைசேஷன் சச் ஆஸ் என்ஜிஓஸ், எஸ்ஹெச்ஜி அந்த மாதிரியான தேர்ட் செக்டார் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து அவங்க நிறைய அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டியை வந்து செஞ்சுருக்கலாம். அதை வந்து அகேன்ஸ்டாகவும் செஞ்சுருக்கலாம். அந்த பர்டிகுலர் பர்சன் எய்தர் ஹி மே பி அ ஆஃபீஸர் வித்தின் தோஸ் பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் தேர்ட் செக்டார் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிறவங்களும் அந்த ஃப்ராடுலண்ட் ஆர் அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டியை வந்து செஞ்சுருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு நார்மல் பப்ளிக் பர்சனும் வந்து செஞ்சுருக்கலாம். ஸோ இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி அவங்கள வெளியே கொண்டு வரோம் இல்லைங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டை தான் என்னன்னு சொல்லுவோம்னா விசில் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள், ஈஸியாக இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கரப்ட் பர்சன் இருக்காரு, மேபி யுவர் சுப்பீரியர் ஆர் உங்களோட எம்ப்ளாயியாக இருக்கலாம். அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பப்ளிக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. இதுதான் வந்து விசில் ப்ளோயிங். ஸோ இன் திஸ் ரெஸ்பெக்ட் விசில் ப்ளோவர்ஸ் கேன் பி கரண்ட் ஆர் ஃபார்மர் எம்ப்ளாயி, டைரக்டர், ஆஃபீஸர், கம்பெனி செக்ரட்டரி, சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் அ வாலண்டியர். ஸோ இப்போ இந்த விசில் ப்ளோயிங் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த விசில் ப்ளோயிங்கில் விசில் ப்ளோவர் அப்படிங்கிறவர் தான் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வரவர். ஸோ அந்த பர்டிகுலர் விசில் ப்ளோவர் அப்படிங்கிறவங்க யாராக இருக்கலாம்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனோட கரண்ட் இல்லைனா ஃபார்மர் எம்ப்ளாயியாக இருக்கலாம், அந்த ஆர்கனைசேஷனோட டைரக்டராக இருக்கலாம், ஆஃபீஸராக இருக்கலாம், அண்ட் தென் அந்த கம்பெனியோட செக்ரட்டரியாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு கூட்ஸ் ஆர் சர்வீசஸை வந்து சப்ளை பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை எனி அதர் வாலண்டியர், அதாவது ஒரு நார்மல் பப்ளிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோவராக வந்து ஆக்ட் பண்ணலாம். அதாவது இங்கே நடக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ராங் டூயிங்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வராங்க இல்லையா, அவங்க தான் வந்து அந்த விசில் ப்ளோவர்ஸ். ஸோ விசில் ப்ளோவர்ஸ் அப்படிங்கிறவங்க இஸ் அ பர்சன், அதாவது அந்த பர்டிகுலர் ராங் டூயிங்ஸை வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த பர்சன். ஸோ இந்த விசில் ப்ளோவர்ஸ் செய்யக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ராங் டூயிங்கை வெளியே கொண்டு வராங்க இல்லையா, அதை தான் நம்ம விசில் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லுவோம். விசில் ப்ளோயிங் அப்படிங்கிறது கிரீக் டேர்ம். ஸோ இந்த கிரீக் டேர்ம் எதை வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, தீவ்ஸை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கோசரம் விசில் ப்ளோ பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மீனிங்கை தான் இது வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோவர்ஸுக்கு ஆஃப்டன் நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். ஏன்னா விசில் ப்ளோவர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் ஒரு பர்சனாக தான் இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ அவங்களுக்கு நிறைய ரிப்ரெசல்ஸ் வந்து அவங்களோட ஃபெலோ எம்ப்ளாயர்ஸ் கிட்ட இருந்து வரும். அண்ட் தென் அவங்க நிறைய ரெப்புடேஷனல் டேமேஜை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் தேர் விசில் ப்ளோயிங் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் ஒரு 10 பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் 9th பர்சன் அந்த ஆஃபீஸில் நடக்கக்கூடிய கரப்ட் ஆக்டிவிட்டியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா மீதி இருக்கிறவங்க வந்து அந்த 9th பர்சனுக்கு அகேன்ஸ்டாக திரும்பிடுவாங்க. ஏன்னா யூஸ்வலாக நம்மளோட அந்த ஒரு சோஷியல் காங்க்ளமரேஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ நம்ம வந்து ஒரு சொசைட்டியோட மிங்கிளாகி தான் வாழ ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்
கூட ஒர்க் பண்ணுறவங்களே வந்து அந்த விசில் ப்ளோயிங் ஆக்டை செய்கிறவங்க கிட்ட எகென்ஸ்டாக திரும்பிடுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலிசிட் ஆக்டிவிட்டியை செய்கிறவங்க இதர் அவங்களோட ஒரு அஃபீஷியலாக இருக்கலாம், ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எகென்ஸ்டாக ஒரு பர்சன் மட்டும் அந்த விசில் ப்ளோயிங் செய்யும்போது மற்றவங்க வந்து அந்த பர்டிகுலர் விசில் ப்ளோவருக்கு எகென்ஸ்டாக வந்து டர்ன் ஆகிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ரெப்புடேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு பாதிக்கப்படும். அண்ட் தென் கொலீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு சில எலிசிட் ஆக்டிவிட்டியில் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னா, இப்போது முன்ன சொன்னேன் இல்லைங்களா, ஸோ 10 எம்ப்ளாயி இருக்காரு, 9th எம்ப்ளாயி அங்கே நடக்கக்கூடிய கரப்ஷனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த சபார்டினேட்ஸ் எல்லாம் மேபி அவங்களோட ஹையர் அஃபீஷியலோட கரப்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். அதாவது ஹையர் அஃபீஷியலோட கரப்ஷனில் இவங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் ரோல் வந்து இருக்கும். ஸோ அதனால் மீதி இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கொலீக்ஸ் வந்து யார் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு எகென்ஸ்டாக வந்து திரும்பிடுவாங்க. இது போக வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸை இந்த விசில் ப்ளோவர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அன்வில்லிங்னஸ் டியூ டு ஏலியனேஷன். முன்ன சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வந்து ஜென்ரல் ஃபேக்டில் சொசைட்டியாக தான் வாழ ட்ரை பண்ணுவோம். நம்மளோட அந்த ஒரு பர்டிகுலர் மைண்ட் செட் என்ன விஷயத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை தான் நம்ம வந்து வாழ்கிறோம். நம்மளோட கல்ச்சரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுது. சொசைட்டல் அகாமடேஷனை வந்து நம்மளோட மைண்ட் வந்து சப்கான்ஷியஸாக வந்து சர்ச் பண்ணும். ஸோ ஒரு சிலர் மட்டும்தான் அந்த விஷயம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசோலேட்டட் கண்டிஷனில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து அந்த சொசைட்டல் நீடுக்காக தான் வந்து அவங்க வந்து வாழ்வாங்க. ஏன்னா சொசைட்டியோட அந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கைட்லைன்ஸுக்கு கீழே வந்து அவங்களோட அந்த டே டு டே லைஃப் வந்து மூவ் ஆகிறதுனால அவங்க அந்த பர்டிகுலர் சொசைட்டல் ஃபேக்டருக்கு அடாப்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த விசில் ப்ளோவருக்கு எகென்ஸ்டாக வரக்கூடிய அந்த ஏலியனேஷன், ஹோஸ்டெலிட்டி, ரிசன்ட்மெண்ட் அண்ட் தென் ஹராஸ்மெண்ட் அண்ட் ஐசோலேஷன் அட் ஒர்க் ஃப்ரம் பேர்ஸ் அண்ட் சுப்பீரியர்ஸ், இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கரப்ட் இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே வருது, ஒரு கரப்ஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் வெளியே வருது, இல்லை அந்த பர்டிகுலர் சுப்பீரியரோட மிஸ்கண்டக்ட் பற்றின விஷயம் வெளியே வருதுன்னா அதை பப்ளிக்கு எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா அவங்களே ஏலியனேட்டடாக ட்ரீட் பண்ணுவாங்க, ஹோஸ்டைலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹோஸ்டைலிட்டி அப்படின்னா இதுக்கு மேலே வந்து அந்த பர்சன் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா ஷேர் பண்ணால் அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து பப்ளிக் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாம் அவங்கள வந்து ஹோஸ்டைலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ரிசன்ட்மெண்ட், அவங்களுக்கு எகென்ஸ்டாக திரும்புவாங்க, அவங்கள வந்து ஹராஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஹையர் அஃபிஷியல் ஆர் கூட இருக்கக்கூடிய அந்த கொலீக் தான் வந்து அந்த மிஸ்கண்டக்டான ஆக்டிவிட்டியை வந்து செஞ்சிருப்பாங்க. அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது மற்ற சப்போர்ட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு எகென்ஸ்டாக திரும்பிடுவாங்க. அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்க சுப்பீரியர்ஸ் வந்து இவங்களை ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சிருவாங்க. தனியாக அந்த சென்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் சென்ஸ், என்ன சைக்காலஜிக்கல் சென்ஸ். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நார்மலாக இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலீக்ஸ் ஆர் அவங்களோட அஃபீஷியல்ஸோட அந்த மிஸ்டூயிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஃபியர் ஆஃப் ரிட்டாலியேஷன், டெத், மர்டர் அண்ட் ரிஸ்க் டு ஃபேமிலிஸ். ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் இப்போ சத்யேந்திர துபே அண்ட் லலித் மேத்தா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த பர்சன் ஹூ ப்ராக்டிஸ்ட் ஆர் யூஸ் தட் பர்டிகுலர் விசில் ப்ளோயிங் ப்ரொவிஷன். ஸோ இந்த பர்டிகுலர் சத்யேந்திர தூபா இருக்கார் இல்லைங்களா, ஸோ இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதாவது இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் ஆஃபீஸர், ஒரு பியூரோக்ராட். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா 2003 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் குவாட்ரல் ரோட் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் கோல்டன் குவாட்ரல் ப்ராஜெக்டில் நடந்த இர்ரெகுலாரிட்டிஸ், அதாவது ஃபினான்ஷியல் கரப்ட் இர்ரெகுலாரிட்டிஸை வந்து இவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ இது வந்து சத்யேந்திர துபே அப்படிங்கிறவர் வந்து அந்த விசில் ப்ளோயிங்கை யூட்டிலைஸ் பண்ணதுனால அவரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கடுத்தது இந்த லலித் மேத்தா. ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா ஆர்டிஐ யூஸ் பண்ணி நரேகா இருக்கு இல்லைங்களா, அந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், ஸோ அந்த நரேகாவில் இருந்த ஒரு சில ஸ்கேம்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். சரிங்களா. ஸோ ஒரு சோஷியல் ஆடிட் வந்து வைக்கணும், நரேகா ஸ்கீமுக்கு வந்து ஒரு சோஷியல் ஆடிட் வந்து வைக்கணும் அப்படின்ட்டு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. பட் இவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து ஜார்க்கண்டில் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர், நரேந்திரகுமார், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஐஏஎஸ் ஒருத்தர், இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2009 பேட்சோட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசில் வந்து இறந்துருப்பார். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசில் ப்ளோயிங்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணவர் தான். அதாவது நிறைய பேரை வந்து அந்த கரப்ட் பிஹேவியருக்காக எக்ஸ்போஸ் பண்ணார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
இவரும் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கண்டிஷனில் வந்து இறந்துருப்பாரு. ஸோ சூசைட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த விசில் ப்ளோயிங்கை யூட்டிலைஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபியர் இருக்கு இல்லைங்களா, அந்த டெத், மர்டர், அவங்களோட ஃபேமிலிக்கு ரிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அவங்களால வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விசில் ப்ளோயிங்கை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியல. அதுக்கு அடுத்தது இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோயிங் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். லிமிட்டிங் ரிஸ்க் அண்ட் பொட்டன்ஷியல் டேமேஜ் டு த எம்ப்ளாயர் காஸ்டு டியூ டு மால் ப்ராக்டிஸ், ஃப்ராட் எக்ஸெட்ரா. இப்போது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் ஒரு 10 பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த 10 பீப்புள்ஸில் ஒரு 2 பேர் வந்து கரப்டாக இருக்காங்க அப்படின்னா இட் கேன் லீட் டு த லாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க 2 பேர் செய்யக்கூடிய கரப்ட் ஆர் இலிசிட் ஆக்டிவிட்டினால அந்த மொத்த ஆர்கனைசேஷனே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த விசில் ப்ளோயிங் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் இந்த ஒரு பர்டிகுலர் பாசிபிலிட்டியை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஐடென்டிஃபையிங் அண்ட் ரெமெடிங் ராங் டூயிங் அண்ட் என்கரேஜஸ் ஸ்டாஃப் டு கம்யூனிகேட் தயர் கன்சர்ன்ஸ். ஸோ ஒரு கமிட்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணும். இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து அந்த ராங் டூயிங்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து அவங்களால தேட முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கன்சர்ன்ஸை வந்து மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது ப்ரொவைடிங் ஸ்ட்ராங் ஒர்க் பிளேஸ் மெக்கானிசம். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோயிங் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறப்போ டியூ டு ஃபியர் யாரும் வந்து பெருசாக தப்பு பண்ண மாட்டாங்க. ஸோ தப்பு பண்ணல அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்து க்ரோ ஆகும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஒர்க் பிளேஸ் மெக்கானிசம் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கு அடுத்தது ஜெனரேட்டிங் அவேர்னஸ் இன் சொசைட்டி. ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு கீழே என்னென்ன மாதிரியான ராங் டூயிங்ஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறது இந்த விசில் ப்ளோயிங் மூலமாக வெளியே கொண்டு வரலாம். இதன் மூலமாக வந்து பப்ளிக்கு ஒரு சர்டன் ஆர்கனைசேஷனில் என்னென்ன மாதிரியான ராங் டூயிங்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த அவேர்னஸ் வந்து கிடைக்கும். Whistleblowers can blow the lid of corporate and financial scams. Therefore, they need laws for protection. ஸோ இப்போது whistleblowers வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்கேம், கார்ப்பரேட் ஸ்கேம் இந்த மாதிரியான விஷயத்தையும் வந்து வெளியே கொண்டு வரலாம். ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கேம்ஸை வந்து அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது அந்த விசில் ப்ளோவர்ஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கணும். இப்போ உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வெளியே சொல்ல தயங்குவீங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எட்வர்ட் ஸ்னோடன். ஸோ இந்த எட்வர்ட் ஸ்னோடன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து என்எஸ்ஏல வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். இவர் வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சன், டெல்லியில் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ இவர் வந்து இனிஷியலாக வந்து என்எஸ்ஏல வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஐஏல டெம்பரவரியாக வந்து அவங்கள வந்து அனுப்பிச்சிருப்பாங்க இன் ஆர்டர் டு மெயின்டைன் தட் பர்டிகுலர் டேட்டாஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சில இன்ஃபர்மேஷன், அதாவது கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்விஸ் பேங்க் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஸ்விஸ் பேங்க்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து எப்படி சிஐஏ வந்து கேதர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ இந்த ஸ்விஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய ட்ரிங்க்ஸை கொடுத்து கார் ஓட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்த எம்ப்ளாயீஸ் வந்து கார் ஓட்டும்போது ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் போலீஸே வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த சிஐஏவை வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு கேப்சர் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தேர்ட் பர்சன், அதாவது அந்த ஸ்விஸ் பேங்க் எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவங்களே ஒரு பர்சனை, சிஐஏவே ஒரு பர்சனை வந்து அனுப்பி விடுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும், அதாவது அந்த சிஐஏல இருந்து போன அந்த பர்டிகுலர் பர்சனும் அந்த ஸ்விஸ் பேங்க்ல ஒர்க் பண்ணுறாரு இல்லைங்களா, அவரும் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட் ஆன அப்புறமா இவங்கள, அதாவது அந்த ஸ்விஸ் பேங்க்ல இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஐக்கு கீழே வந்து ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ரெக்ரூட் பண்ணிட்டு ஸ்விஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராங் டூயிங் தான். ஏன்னா லீகலாக வந்து இவங்க எதையுமே செய்யலை. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஆக்ட். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சிஐஏவே வந்து அந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நிறைய வெப்சைட்ஸை வந்து, அதாவது 2004 2005 டைமுக்கு அப்புறமா நிறைய சின்ன சின்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து க்ரோ ஆச்சு இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து ஹேக் பண்ணுறது, அதாவது அந்த கோடிங்கை வந்து கிராக் பண்ணுறதுக்காகவே ஒரு டீம் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது iOS 4, iOS 5, ஸோ அந்த டைம்ஸ், அந்த பிளாக்பெரி ஓஎஸ், ஸோ இந்த ஓஎஸ் எல்லாத்தையுமே வந்து கிராக் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஜென்சியை வச்சு அதுக்கான கோடிங்ஸை வந்து இவங்க வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது நிறைய MMORPGs, அதாவது மாஸ் மல்டிப்ளேயர் ஆன்லைன் ஆர்பிஜிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த
ஆன்லைன் ரோல் பிளேயிங் கேம்ஸை வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸோட டேட்டாஸை வந்து கேப்சர் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு அந்த MMORPGனா என்னன்னு தெரியலனா உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த PUBG அண்ட் ஃப்ரீ ஃபயர். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டில் ராயல் கேம் தான் வந்து அந்த MMORPG அந்த டைம்லேயும் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த MMORPGயில் இருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டேட்டாஸை வந்து கேதர் பண்ணாங்க. இதுக்கு அடுத்தது வந்து அமெரிக்காவில் ஹாட்மெயில், ஜிமெயில் இந்த பர்டிகுலர் சைட்ஸில் இருந்தெல்லாம் நிறைய பர்சன்ஸோட டேட்டாவை வந்து இவங்க வந்து கேதர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவருக்கு வந்து தெரிய வந்துச்சு. சிஐஏவோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் இந்த எட்வர்ட் ஸ்னோடன் கார்டியனுக்கு வந்து ஒரு நியூஸாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தார். ஸோ அதாவது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இவர் வந்து லீக் பண்ணிட்டாரு. இந்த சிஐஏவோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாத்தையும் அவர் வந்து லீக் பண்ணிட்டார். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு லீக் என்ன அப்படின்னா, இப்போ சிஐஏ இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க ஆன்டி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கோசரம் நிறைய டேப்பிங் வந்து பண்ணுவாங்க. நிறைய நெட்வொர்க்கை டேப் பண்ணுறது, கான்வர்சேஷன்ஸை வந்து டேப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சிஐஏ வந்து செஞ்சிட்ருப்பாங்க. இதில் அவங்க நாங்கள் டெரரிசம் வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஐஏ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மற்ற கண்ட்ரீஸோட பிஸ்னஸ் டீல்ஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தென் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், அவங்களுக்கும் மற்ற நேஷன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இதெல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கேதர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோட அந்த பிஸ்னஸ் டீல்ஸ் அண்ட் தென் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இதெல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அதில் இவங்க நிறைய மேனிப்புலேஷன் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒரு பர்டிகுலர் பேக்ட் வந்து செய்கிறாங்க அப்படின்றப்போ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் திங். ஸோ இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி வந்து கேதர் பண்ணிடுச்சு அப்படின்னா இதில் இவங்க மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸ்ரீலங்காவை எய்தர் மேனிப்புலேட் பண்ணி நமக்கு ஃபேவராக இல்லாமல் அவங்களால செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க வந்து செஞ்சுருக்காங்க. சரிங்களா, அதுக்காக டேட்டாஸை வந்து திருடியிருக்காங்க. இதை வந்து இந்த எட்வர்ட் ஸ்னோடன் தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். இவ்வளோ விஷயத்தை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு. சரிங்களா, அதனால் அவரால் வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கு அடுத்தது விசில் ப்ளோயிங் மெக்கானிசம் இன் இந்தியா. இந்தியாவில் இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோயிங் மெக்கானிசம் எப்படி இருந்துச்சு அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். விசில் ப்ளோயிங் மெக்கானிசம்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் என்னென்ன விசில் ப்ளோயிங் மெக்கானிசம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 2014. ஸோ இந்த பர்டிகுலர் 2014 ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதில் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. It provides protection from harassment to persons making disclosure of corruption, willful misuse of power or arbitrary use of discretion of any power by any public servant, besides keeping the identity of the whistleblowers secure. So இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு பர்டிகுலர் அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு ஒரு பர்சன் ஒரு கன்சர்னை வந்து கொடுக்குறாரு, அதாவது அவங்களோட கொலீக் கரப்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்ட்டு ஒரு எம்ப்ளாயி அவங்களோட ஹையர் அத்தாரிட்டி கிட்ட போய் சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணக்கூடாது. இது பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது போக இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 2014 என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு எகென்ஸ்டாக ஆர்பிட்ரரியாக அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இட் ப்ரொவைட்ஸ் broad definition of whistleblower that goes beyond government officials and includes any other person or non-governmental organization such as NGOs. ஸோ இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் விசில் ப்ளோவர்னா யார் அப்படிங்கிறதுக்கு இதில் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈவன் பியாண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், ஸோ கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற பர்சன்ஸ் அண்ட் தென் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விச் கம்ஸ் அண்டர் விசில் ப்ளோவர்ஸ், இவங்க எல்லாருமே விசில் ப்ளோவர்ஸ்க்கு கீழே தான் வருவாங்க, ஆர் இவங்க எல்லாருமே விசில் ப்ளோவர்ஸ் தான். த பர்சன் மே மேக் அ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோஷர் டு அ காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஈவன் இஃப் தே ஆர் ப்ரோஹிபிட்டட் அண்டர் த ஒஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் 1923. இப்போது ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அவங்க கம்பெனியில் நடக்கக்கூடிய கரப்ஷனை வந்து வெளியே கொண்டு வராரு, ஆர்எல்ஸ் அவங்களோட கம்பெனியில் நடக்கக்கூடிய ஒரு சில ராங் டூயிங்ஸை வந்து வெளியே கொண்டு வராரு. அப்படிங்கிறப்போ அவர் கொண்டு வரக்கூடிய அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக்கோட நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதா இருக்கணும், பப்ளிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். இப்போது பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க,
அந்த ப்ராஜெக்டில் வந்து அதிகப்படியான கரப்ஷன் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய மணி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண ஒரு டேக்ஸ் அமௌண்ட். ஸோ இப்போது டேக்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக்கோட ஃபண்டு. அந்த பர்டிகுலர் பப்ளிக் ஃபண்டை வந்து இவங்க கரப்ஷனில் வந்து நிறைய அப்டெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கோசரம் இந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க ஓவர் கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ப்ராஜெக்டில் வந்து அவங்க டிமாண்டட் அமௌண்ட்டை விட அதிகமாக வந்து கோட் பண்ணி அமௌண்ட்டை வந்து அப்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பப்ளிக்கு வந்து கொண்டு வரலாம். ஸோ இப்படி கொண்டு வரதுனால இது அஃபீஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டுக்கு கீழே ஒரு அஃபென்ஸா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே பப்ளிக்கோட அந்த குட்வில் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக தான் அந்த இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வரோம். ஸோ அப்படி வெளியே கொண்டு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் பப்ளிக்கு ஒரு குட்வில்லை வந்து கிரியேட் பண்ணுது ஆர் எல்ஸ் பப்ளிக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நம்ம வெளியே கொண்டு வரோம் இல்லைங்களா, அது வந்து அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டுக்கு கீழே வந்து ஒரு அஃபென்ஸாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஃபார் அ சிஸ்டம் டு என்கரேஜ் பீப்புள் டு டிஸ்க்ளோஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் கரப்ஷன் ஆர் த வில்ஃபுல் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் பை பப்ளிக் சர்வெண்ட் இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வந்து அந்த பர்டிகுலர் கரப்ஷன் அண்ட் தென் பவர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா பப்ளிக் சர்வன்ட்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ், இவங்களை பற்றின அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர முன் வருவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபியர் ஃபேக்டர் அண்ட் தென் அந்த பர்டிகுலர் சோஷியல் ஐசோலேஷன் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால இவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வெளியே கொண்டு வரத்துக்கு தயங்குவாங்க. ஈவன் தோ அது வந்து லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் பீப்புளை வந்து பாதித்தாலும் இவங்களோட அந்த ஓன் பர்டிகுலர் ரிஸ்க்னால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வர தயங்குவாங்க. வெராஸ் இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமாக அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதுனால நிறைய பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், கரப்ஷன் ஆக்டிவிட்டி, அதுக்கு அடுத்தது ராங் டூயிங்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பப்ளிக்கோட விஷனுக்கு அவங்களால வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். அடுத்தது வந்து இட் டஸ் நாட் அப்ளை டு த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் த யூனியன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து சூட்டபிளாக இருக்குமா, எல்லாருக்கும் அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸால் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ யூனியன் கவர்மெண்ட்டோட அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் ஆர்எல்ஸ் இந்த பர்டிகுலர் ஆக்டில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கிடையாது. அவங்களால இதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. Disclosure can be made in writing or by email message and contain full particulars and be accompanied by supporting documents or other materials. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது நீங்கள் ஒரு பர்சன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஒரு கரப்டிவ் ஆக்டிவிட்டி இல்லை வந்து ஒரு இலிசிட் ஆக்டிவிட்டியை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியுது அப்படிங்கிறப்போ அதை வந்து நீங்கள் வந்து அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு டிஸ்க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் கொடுக்கலாம் அப்படின்னா, எய்தர் யூ கேன் provide it via writing or else you can send a email message. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டை ரிட்டன் ஃபார்மெட்லேயும் கொடுக்கலாம், இமெயிலாகவும் அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனுக்கான அந்த ப்ரூஃப், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், ஒரு சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதையும் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதுக்கு அடுத்தது எனி பர்சன் அக்ரீவ்டு பை எனி ஆர்டர் ஆஃப் த காம்பிடென்ட் அத்தாரிட்டி மே ப்ரிஃபர் அன் அப்பீல் டு த ஹை கோர்ட் within a period of 60 days from the date of the order. ஸோ இப்போது நீங்கள் ஒரு பர்டிகுலர் அஃபீஷியல் கிட்ட போயிட்டு உங்களோட கொலீகோட அந்த கரப்டிவ் ஆக்டிவிட்டியை பற்றி சொல்கிறீங்க, ஆர்எல்ஸ் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை அவருக்கு வந்து கொடுக்குறீங்க, ஆனால் அவர் எந்த ஒரு ஆக்ஷனையும் வந்து எடுக்கலை. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பீல் பண்ணலாம். ஸோ ஹை கோர்ட்டுக்கு வந்து உங்களால் அப்பீல் பண்ண முடியும் வித்தின் 60 டேஸில். அதுக்கு அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷால் என்ஷூர் தட் நோ பர்சன் ஆர் அ பப்ளிக் சர்வெண்ட் who has made a disclosure under this act is victimized by initiation of any proceedings. இப்போது நீங்கள் ஒரு கரப்டிவ் ஆக்டிவிட்டியை, அதாவது உங்களோட கொலீகோட ஒரு கரப்டிவ் ஆக்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபீஷியல் கிட்ட வந்து நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுறீங்க. பட் அந்த பர்டிகுலர் அஃபீஷியலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரப்டிவ் ஆக்டிவிட்டியில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் அஃபீஷியல் வந்து உங்களை விக்டிமைஸ் பண்ணக்கூடாது. அதாவது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டபுள் கிராசிங் பண்ணுறது, சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் அதை வந்து ஆப்போசிட்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது எனி பர்சன் ஹூ நெக்லிஜென்ட்லி ரிவீல்ஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் அ கம்ப்ளைண்டன்ட் வில் பி
பனிஷபிள். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு அஃபீஷியல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ அந்த அஃபீஷியல் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த விசில் ப்ளோவரோட ஐடென்டிட்டியை அந்த அஃபிஷியல் ப்ரொடெக்ட் பண்ணணும். இஃப் இன் கேஸ் அவர் ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். அதுக்கு அடுத்தது இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2014 இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரொவிஷன்ஸ். இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2015. ஸோ இந்த விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிற ஒரு பில்லை வந்து 2015 லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இன் ஆர்டர் டு அமெண்ட் 2014 விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்த அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிற ஒரு பில்லை வந்து லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2019 லோக்சபா டிசால்வ் ஆனதுனால அந்த பர்டிகுலர் பில் வந்து பாஸ் ஆகல. ஸோ இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2014 இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா செபி பிஐடி, அதாவது ப்ராஹிபிஷன் ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங். ஸோ செபி பிஐடி ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ரெகுலேஷன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டு ரிவார்ட் விசில் ப்ளோவர்ஸ் அண்ட் அதர் இன்ஃபார்மெண்ட்ஸ் ஃபார் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்சைடர் ட்ரேடிங் கேசஸ். ஸோ இந்த பர்டிகுலர் இன்சைடர் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து இவங்க எதுக்காக இந்த ப்ரொவிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்சைடர் ட்ரேடிங் ரெஃபர்ஸ் டு ட்ரேடிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வைல் in possession of unpublished price sensitive information about particular securities. ஸோ ரீசெண்டாக ஒரு வெப் சீரீஸில் கூட இதை டீட்டெயிலாக காட்டியிருந்தாங்க இல்லையா. இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காரு, இந்த பர்சன் வந்து ஒரு ஷேரை வந்து பை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பர்சன் எக்ஸ் வந்து இருக்காரு. ஸோ இப்போ இந்த பர்சன் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஏவோட ஷேர்ஸை வந்து வாங்கலான்னு பிளான் பண்ணுறாரு. பட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் வருது, அது என்னன்னா கம்பெனி பி. ஸோ இப்போது கம்பெனி ஏ மேலே போகுமா கம்பெனி பி மேலே போகுமா அப்படின்ட்டு ஒரு டைலமா இருக்கும் இல்லையா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு. ஸோ இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கம்பெனி ஏல இருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணுறாரு. ஸோ கம்பெனி ஏவோட அந்த பர்டிகுலர் ப்ராஃபிட் எல்லாம் எப்படி இருக்குது, அந்த பர்டிகுலர் கம்பெனி ஏ வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்களா, அவங்களோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, அவங்களோட ஷேர் வந்து எந்த மாதிரி போகுது, இல்லை கம்பெனியில் லாஸ் ஆகிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இவர் வந்து கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில மெயினான அஃபீஷியல்ஸை வச்சு கேதர் பண்ணுறாரு. ஸோ இப்படி கேதர் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் வருது. ஸோ லார்ஜர் காம்படிஷனில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் வருது. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுவார், இப்போது கம்பெனி ஏ வந்து லாஸை வந்து சந்திக்க போகுது அப்படின்னா அவரோட அந்த கம்பெனி ஏவோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு கம்பெனி பியோட ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுவார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட் சைட் வியூ சொல்லியிருக்கேன், இதில் இன்னும் இன்டெப்த்தாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் பப்ளிக் வர்றதுக்கு முன்னாடியே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்பெனியோட சீக்ரெசியை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஷேர்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த இன்சைடர் ட்ரேடிங். ஸோ இந்த பர்டிகுலர் இன்சைடர் ட்ரேடிங் நடக்குது, இவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வெளியே சொல்கிறாங்க, இவங்க வந்து ஷேர்ஸை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய விசில் ப்ளோவர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரிவார்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்துச்சு ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஷேர்ஸில். அதுக்காக வந்து இந்த ஒரு ரிவார்டிங் சிஸ்டத்தை வந்து இந்த செபி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. Companies Act of 2013, it makes it mandatory for entities listed on stock exchange to set up an audit committee to investigate whistleblowers complaints. ஸோ இப்போது அந்த whistleblowers வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்டை வந்து என்கொயர் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி வந்து ஆடிட் கமிட்டி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி ஆக்ட்ஸ் ஆஃப் 2013 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் விசில் ப்ளோயிங் மெக்கானிசம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த விசில் ப்ளோயிங் மெக்கானிசம். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோயிங் மெக்கானிசத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் இருப்பீங்க சரிங்களா. ஸோ இப்போது அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனோட க்ரோத்துக்காக தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்க. அதுக்கு ஒரு இன்சென்டிவை வந்து நீங்கள் சேலரியாக வாங்க போகிறீங்க. அல்டிமேட்டாக இங்கே என்ன கோல்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன், நீங்கள் எந்த ஆர்கனைசேஷனுக்காக
ஆர்கனைசேஷனுக்காக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஆர்கனைசேஷனோட growth தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அல்டிமேட் கோல். ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வந்தால் அது அந்த ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டியா அப்படின்னு வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் விசில் ப்ளோயிங். ஸோ இந்த விசில் ப்ளோயிங்கில் இருக்கக்கூடிய அந்த எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். There are various ethical issues involved in whistleblowing such as being disloyal toward organization and sharing knowledge of wrongdoing for the benefit of others. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் கம்பெனி இருக்கு, அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து ஒரு ராங் டூயிங் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதை வந்து வெளியே ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரைவல் கம்பெனி இல்லை மற்ற ஆர்கனைசேஷனால் வந்து இவங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு க்ரோ ஆக முடியும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வந்த அந்த பர்டிகுலர் விசில் ப்ளோவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஆர்எல்ஸ் இந்த ஆர்கனைசேஷனுக்கு டிஸ்லாயலாக இருக்கார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பெர்செப்ஷன். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா மாரல் கமிட்மெண்ட் டுவர்ட் சொசைட்டி. இப்போது அந்த விசில் ப்ளோவர்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை எதுக்காக வெளியே கொண்டு வராங்க அப்படின்னா சொசைட்டி மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்றுனால அதை வந்து வெளியே கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தது கெய்னிங் மிஸ்ட்ரஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஃபெலோ ஒர்க்கர்ஸ். ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஆர்எல்ஸ் ஒரு ராங் டூயிங்கை வந்து வெளியே கொண்டு வரீங்க, ஒரு கரப்ட் ஆக்டிவிட்டியை வெளியே கொண்டு வரீங்க அப்படின்னா உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து உங்களை ஐசோலேட் பண்ணுவாங்க. இது ஒரு மிஸ்ட்ரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணும். நாளைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலோ இல்லை ஒரு டீம் மீட்டிங் வந்தாலோ உங்களை வந்து இக்னோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான எத்திக்கல் கன்சர்ன்ஸ் எல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோயிங்கில் இன்வால்வ் ஆயிருக்கு. இட் பிரிங்ஸ் டூ மோர் வேல்யூஸ், ஃபேர்னஸ் அண்ட் லாயல்ட்டி இன் கான்ஃப்ளிக்ட். ஸோ இப்போது ஒரு விஷயத்தை சரியாக பண்ணணும் அண்ட் தென் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு லாயல்ட்டியாக இருக்கணும். இந்த ரெண்டு கான்செப்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஃப்ளிக்ட் ஆகும். லாயல்ட்டியா ஃபேர்னஸா அப்படின்ட்டு வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கு அடுத்தது taken to its extreme form of a loyalty perspective, whistleblowing may involve agonizing conflicts. For example, it involves violation of trust of co-workers who have engaged in wrongdoings or jeopardizing one's team player status by going against the prevailing winds in an organization that foster unethical behavior. So இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காரு, அவர் வந்து ஒரு விசில் ப்ளோவர், அவர் ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த விசில் ப்ளோவருக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறைய ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை அவர் வெளியே கொண்டு வரதுனால அவரோட கோ ஒர்க்கர்ஸோட ட்ரஸ்ட்டை வந்து அவர் ஃபஸ்ட்டு இழக்கிறாரு. அதே மாதிரி அந்த டீம் பிளேயிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அவர் வந்து வெளியே வந்துடுறாரு. சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஆர்கனைசேஷனுக்கு அகென்ஸ்டாக வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு இல்லைங்களா? ஸோ இதனால வந்து இது வந்து ஒரு அன்எத்திக்கல் பிஹேவியர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஸோ இப்போ லாயல்ட்டியா இல்லை அந்த பர்டிகுலர் ஃபேர்னஸ் ஆர் எத்திக்கல் ஆப்ளிகேஷனா அப்படின்னு கேட்டால் எப்பயுமே வந்து அந்த எத்திக்கல் ஆப்ளிகேஷன், அதாவது இப்போ அந்த ஆர்கனைசேஷனுக்கு நல்லது செய்யணும் ஆர்எல்ஸ் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செய்யக்கூடிய அந்த ஆக்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாயல்ட்டிக்கு மேலே தான் வைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போது அந்த குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு வந்து நீங்கள் நல்லது செய்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் ராங் டூயிங்கை வெளியே கொண்டு வரீங்க அப்படின்னா அது உங்கள் ஹையர் அஃபீஷியல் மேலே நீங்கள் வச்சிருக்கிற லாயல்ட்டியை விட ஒரு ஸ்டெப் அதிகமானது. ஸோ அந்த ஒரு லாயல்ட்டியை விட வந்து இங்கே அந்த ஃபேர்னஸ் அப்படிங்கிறது தான் வந்து அதிகப்படியாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் விசில் ப்ளோயிங். ஸோ இந்த எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் அண்ட் தென் எந்த விஷயத்தை நம்ம வந்து அதிகப்படியாக கன்சர்ன் கொடுக்கணும். ஸோ ஃபேர்னஸா லாயல்ட்டியா அப்படின்னு கேட்டால் இஃப் தட் பர்டிகுலர் விசில் ப்ளோயிங் இஸ் கன்சர்ன்டு வித் த வெல்னஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தென் வி மஸ்ட் ஹாவ் டு சூஸ் fairness rather than being loyal to the officials. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேப்ஸ் இன் விசில் ப்ளோயிங் மெக்கானிசம். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோயிங் மெக்கானிசம் இந்தியாவில் வந்து ப்ரிவைல் ஆகுது. ஆனால் இதில் ஒரு சில கேப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன கேப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இஷ்யூஸ் வித் விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 2014. ஸோ இந்த விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 2014 இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு சில கேப்ஸ் ஆர் இஷ்யூஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். There has been delay in operationalizing Whistleblowers Protection Act. Due to this, some person have been victimized, assaulted or killed allegedly for their role as a RTI activist or whistleblowers. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் விசில் ப்ளோவர் வந்து ஒரு கன்சர்னை வந்து ரைஸ் பண்ணுறாரு ஆர் எல்ஸ் ஒரு பர்டிகுலர் கரப்ட்
ஆக்டிவிட்டியை வந்து வெளியே கொண்டு வராரு. ஆனால் அந்த பர்டிகுலர் பர்சன் கொண்டு வந்த அந்த காஸ்க்கான ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜுடிஷியல் ப்ராசஸ் நடந்து முடிக்கிறதுக்கு நிறைய நாள் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் அந்த விசில் ப்ளோவரோ இல்லை அந்த ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் யார் அந்த இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வராங்களோ அவங்கள வந்து அசால்ட் பண்ணுறது ஆர்எல்ஸ் அவங்கள வந்து கொலை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இங்கே அந்த ஆப்ரேஷனில் வந்து டிலே இருக்கிறதுனால அந்த விசில் ப்ளோவர்ஸ்க்கும் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்டுக்கும் வந்து ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஜென்ரலாக அந்த விசில் ப்ளோவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டிலேனால நிறைய பாதிப்பு வந்து ஏற்படுது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா தேர் இஸ் நோ பெனால்ட்டி அகெயின்ஸ்ட் எனி பப்ளிக் சர்வெண்ட் who may be victimizing the complaint. ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்டை வந்து இவங்க விக்டிமைசிங் பண்ணுறாங்க, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு எகென்ஸ்டாகவே வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அதுக்கு எந்த ஒரு பெனால்ட்டியும் வந்து இங்கே கிடையாது. இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து எந்த ஒரு பெனால்ட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இட் ஆல்சோ டஸ் நாட் ப்ரொடெக்ட் விட்னஸஸ் டியூரிங் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் எனி ட்ரையல். ஸோ அந்த பர்டிகுலர் விட்னஸஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ரொவிஷனும் வந்து இதில் கொடுக்கல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2014 இருக்கக்கூடிய ஒரு சில இஷ்யூஸ். அடுத்தது நோ ஹோலிஸ்டிக் பவர்ஃபுல் லெஜிஸ்லேஷன் ஃபார் கார்ப்பரேட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இப்போ அந்த கார்ப்பரேட் ஆர் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்காக எந்த ஒரு ஆக்டும் எந்த ஒரு லெஜிஸ்லேஷனும் கிடையாது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் தான். த ஆப்சன்ஸ் ஆஃப் ஹோலிஸ்டிக் லா கிளாரிஃபைஸ் ஆல் த வேக்னஸ் வித் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் விசில் ப்ளோவர் மெக்கானிசம் விச் இஸ் அ மேஜர் வே ஃபார் அச்சீவிங் எஃபிஷியன்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் ஹோலிஸ்டிக் லா இருந்தால் அந்த பர்டிகுலர் விசில் ப்ளோயிங் மெக்கானிசம் ப்ராப்பராக நடக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபிஷியன்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் ஹோலிஸ்டிக் லெஜிஸ்லேஷன் வந்து கிடையாது, அதை வந்து கிரியேட் பண்ணும். அதுதான் வந்து இந்த கேப்ஸ். அதுக்கு அடுத்தது லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இன் இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டம். ஸோ முன்ன சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த டிலே நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிலே நடக்கிறதுனால அந்த விசில் ப்ளோவர்ஸ்க்கு பாதிப்பு ஏற்படுது. தெர் ஆர் கன்சர்ன்ஸ் about impartiality and unfair investigation of ரிசல்ட்ஸ். இப்போது நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு விசில் ப்ளோவராக ஆக்ட் பண்ணிட்டீங்க, ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்கான அந்த என்கொயரி வந்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி ஒரு அன்ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட். நீங்கள் ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்களோட ஹையர் அஃபிஷியல் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ராப்பராக நடந்து அவருக்கு எகெயின்ஸ்டாக, அதாவது அவர் வந்து கில்ட்டி அப்படின்ட்டு வந்து ப்ரூவ் ஆனாதான் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கொடுத்த அந்த ஒரு பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன். ஈவந்தோ அவர் வந்து ஒரு கரப்ட் பர்சனாக இருந்தாலும் வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ரிசல்ட் வந்து அன்ஜஸ்டிஸாக இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சிஸ்டம் மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டை வந்து குறைக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா lack of trust in investigation system which may give wrong decision against the whistleblowers. Therefore employee confidence in whistleblowing program remains low. So இப்போ ஒரு பர்டிகுலர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அதுக்கான ப்ராப்பர் ரிசல்ட் கிடைச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எடுத்து வைக்க முடியும். இப்போது ஒரு பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை, அவருக்கு வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறப்போ அடுத்து வரக்கூடிய பர்சன்ஸ் யாரும் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு விசில் ப்ளோவராக வந்து ஆக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இன்வெஸ்டிகேஷனில் எந்த ஒரு பாசிட்டிவ் திங்கும் வந்து நடக்காது, நம்ம யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ அவங்க இன்வெஸ்டிகேஷனில் வந்து தப்பிச்சிட்றாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் எந்த ஒரு கன்சர்னையும் ரைஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து அந்த லேக் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது வந்து நோ எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் இன் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் விசில் ப்ளோயிங் ஆர் விசில் ப்ளோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸை வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனும் ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. விசில் ப்ளோவர்ஸ் பாலிசி டாக்குமெண்ட் இஸ் நாட் பீயிங் யூஸ்டு டு ப்ரொவைட் கைடன்ஸ் டு எம்ப்ளாயீஸ் ஆன் த விசில் ப்ளோவர் ப்ரோக்ராம் இன் மெனி கம்பெனிஸ். ஸோ இப்போது ஒரு கம்பெனியில் நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, சபார்டினேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விசில் ப்ளோயிங்கை பற்றி சொல்லணும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஆனால் கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் லா இருக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஈவன் ஹேவிங் ப்ரொடெக்ஷன் டு விசில் ப்ளோவர்ஸ் த்ரெட்ஸ் டு தேர் லைஃப் ஸ்டில் ரிமைன்ஸ். ஸோ ஈவன் தோ அந்த பர்டிகுலர் விசில் ப்ளோவர்ஸோட ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ஆக்டே இருந்தாலும் அவங்களோட லைஃபுக்கு த்ரெட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. which requires further strengthening of regulation and
காம்பன்சேஷன் அண்ட் ரெமிடிஸ் ஃபார் அக்ரிவ்டு விசில் ப்ளோவர்ஸ். ஸோ இப்போது அந்த பர்டிகுலர் விசில் ப்ளோவர்ஸ்க்கு நம்ம வந்து அகெயின் ஒரு ஸ்ட்ரென்தனிங் பண்ணுற மாதிரி ஒரு ரெகுலேஷனை வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும். ஏன்னா காம்பன்சேஷன் கொடுத்தா தான் அவங்க ஒரு விசில் ப்ளோவராக இருக்கிறதுக்கு முன் வருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த பர்டிகுலர் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. மோஸ்ட்டாக இது வந்து கவர்னன்ஸ் பேசிஸில் ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். இதை நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு டைம் படிங்க. இந்த ஒரு பர்டிகுலர் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதன் மூலமாக நீங்கள் எத்திக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லும் உங்களால் வந்து ஆன்சர்ஸ் வந்து எழுத முடியும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது கவர்னன்ஸ் பேசிஸில் தான் கொஷின் வந்து கேட்பாங்க. அதனால் இதை படிச்சுட்டு மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க.